பல முன்னணி நடிகர்களை வைத்து மெகா பட்ஜெட் படங்களை கொடுத்த லைகா தற்போது நிதி நெருக்கடியால் கைவசம் இருக்கும் படங்களை முடிக்க முடியாமல் தவிக்கிறது. கமல் நடிக்கும் இந்தியன் படத்தின் ஒரு பாடல் மட்டும் எடுக்க முடியாமல் ஷங்கர் திணற, நிதி பற்றாக்குறையால் இந்தியன் படம் ரிலீஸ் ஆக முடியாமல் இருக்க அஜித்தின் விடாமுயற்சி படமும் பாதியிலேயே நிற்கிறது. தற்போது ரஜினி மற்றும் அமிதாப் பச்சனை வைத்து தயாரிக்கும் வேட்டையின் படத்திற்கும் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதால் காண்டான ரஜினி நேராக லைகாவை அழைத்து விளாசி இருக்கிறாராம். அதாவது, அமிதாப் பச்சன் நடிக்கும் வேட்டையின் படத்தின் ஷூட்டிங் பெங்களூரில் நடக்க ஹோட்டல் புக் செய்திருக்கிறது லைகா. ஆனால் அமிதாப் பச்சன் தங்கி அந்த ஹோட்டலுக்கு வாடகை கூட கொடுக்காமல் இருக்க ஹோட்டல் நிர்வாகம் அமிதாப்புக்கு போன் செய்து பணம் கேட்டிருக்கிறார்கள். அமிதாப் பச்சனும் பணம் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கிறார். இந்த விஷயம் ரஜினிகாந்துக்கு போகவே டென்ஷன் ஆகி நேராக லைகா ஆபீஸுக்கே சென்று திட்டியிருக்கிறார். என் கேரியரில் இப்படியொரு அசிங்கத்தை நான் சந்தித்ததில்லைன்னு சொல்லி லைகாவின் மேல் செம்ம காண்டாகியிருக்கிறாராம் ரஜினிகாந்த். தன் மகள் இயக்கிய லால் சலாம் படத்தினாலும் லைகா தலையில் துண்டு போட்டுக்குச்சுன்னு ரஜினி மறந்துட்டார் போல. கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனைதான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை குறையும்.